ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. வைகாசி மாதம் 2ஆம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் வைகாசி மாதம் 19ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். வைகாசி மாதம் 17ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 25ஆம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் புதன் பகவான் இம்மாதம் பாக்கிய ஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சிலர் சாதுரியமாக பேசி எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தில் மேன்மையை அடைவீர்கள். அவர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல நட்புணர்வு ஏற்படும். சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி ருணரோக சத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் புத்திரஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம். புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திர ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். களத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான்
இம்மாதம் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் சிலருக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு அங்கே அமர இருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. விரயஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை ராகு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகிறது. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு தேவையில்லாமல் அவ்வப்போது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.